Realme 8 இந்த ஸ்மார்ட் போனோட ஃபர்ஸ்ட் லுக் அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் கூடவே ஸ்பெக்ஸும் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோட ஓவராலாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம் Realme 8 சீரிஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தேன். ஸோ Realme 8 அப்புறமா Realme 8s அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ Realme 8s இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்குமே அதோட பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்குங்களா. லீக் ஸ்பெக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு Realme 8 இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி அப்பியரன்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா Realmeயோட 8s இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இருக்கு. உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கிறது இது ஏன்பா அப்படி சொல்ற, ஏன் Realme 8 சீரிஸோட கம்பேர் பண்ற, Realme 8 to 8s ஒன்னு நீ ஏன் சொல்ற, ஐடென்டிக்கலா இருக்கு அப்படிங்கிறது போல சொல்றியா, அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட பேக் பேனல் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். ஸோ Realme 8 சீரிஸை பார்க்கும்போது அதுக்குமே ஒரு குவாட் கேம் செட்டப் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலா Realme 8 சீரிஸோட டிசைனை பாருங்க, அந்த கேமரா எங்க இருந்துச்சோ அதோட டிசைன் ஓவராலா எப்படி இருந்துச்சோ அதே டிசைனோட தான் பார்த்தீங்கன்னா பேக் பேனல்ல பார்த்தீங்கன்னா Realme 8s இந்த ஸ்மார்ட் போன்லயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பேனலை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ்னா ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட் பேனல் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்மார்ட் ஃபோன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாகவும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதோட ஃபர்ஸ்ட் லுக்கில் டிசைனை பற்றி பேசணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கலர்ஃபுல்லான லேவெண்டர் டிசைனோட ஒரு பெர்ஃபெக்டான டிசைன் ஃபினிஷிங் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ லீக் ஸ்பெக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கா ப்ராசர். ஸோ மெயினாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ப்ராசர் தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ ரேமை பார்க்குறத விட மோஸ்ட்டாக ப்ராசர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மீடியாடெக் டைமென்சிட்டி நீங்க எல்லாம் கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க 810 இந்த ஸ்மார்ட் குறிப்பிட்ட ப்ராசரோட லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்கேன். 810 மீடியாடெக் டைமென்சிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசரோட லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்கேன். அந்த குறிப்பிட்ட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமானவே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் அப்படின்னு சொன்னா நீங்க கம்பேரிட்டிவ்லி நீங்க கேமிங்க்கு யூஸ் பண்றீங்க இல்ல நார்மல் யூசேஜ்னால இந்த ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு தூரம் ஹை பர்ஃபார்மன்ஸ்ல யூஸ் பண்ணா நீங்க PUBG, COD மொபைல், ஃப்ரீ ஃபயர் இந்த 3 கேம்ஸ்மா ஹை செட்டிங்ஸ்ல போட்டே விளாடலாம் ஓகேங்களா. ஹை கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டு விளாடலாம். பட் இன்கேஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல ஹை செட்டிங்ஸ்ல விளாட முடியுமா அப்படின்னு இந்த ஸ்மார்ட் போனுக்கு கொடுக்கப்பட்ட ரேமை பொறுத்த இந்த ஸ்மார்ட் போனோட எவ்வளவு ஜிபிஸ் ஆஃப் ரேம் இருக்க போகுது அப்படிங்கிறது போல லீக்கா இருக்கட்டும் ரூமர்ஸா இருக்கட்டும் ஒண்ணுமே கிடைக்கல. பட் இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 810 இந்த ப்ராசர்ல எந்த அளவு தூரம் உங்களுக்கு ரேம் இருக்கோ அந்த அளவு தூரம் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2GB ரேம் கூட வராது ஓகேங்களா. பட் 2GB ரேம் இருக்கு டைமென்சிட்டி 810 கொடுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் லோ செட்டிங்ஸ். 4GB ரேம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மீடியாடெக் டைமென்சிட்டி 810 ப்ராசரோட கொடுக்குறான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க மீடியம் அண்ட் ஹைக்குள்ள ஆடலாம். 4GB ரேமும் மீடியாடெக் டைமென்சிட்டி 810 இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சிங்க் ஆயிரும். வாட்டர் ரேட்டிங் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ ஹை செட்டிங்ஸ்ல போட்டு PUBG ஆடலாம். பேக்ரவுண்ட் மொபைல் இந்தியாவும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆமாங்க பேக்ரவுண்ட் மொபைல் இந்தியா கிராஃபிக்ஸ் அதிகமாக கேட்காது. ஸோ 4GB ரேம் டைமென்சிட்டி 810 அப்படிங்கிற பட்சத்தில் ஹை செட்டிங்ஸ். ஃப்ரீ ஃபயருக்குமே அதிகமாக கிராஃபிக்ஸ் கேட்காது. 4GB and 6GB ரேம் மேக்ஸிமம் இந்த ப்ராசரோட 6GB ரேம் இருந்தாலே போதும். நேராகவே கேம்ஸ் எல்லாமே ஹை செட்டிங்ஸ்ல போட்டு விளாடலாம் ஓகேங்களா. ஸோ இதை தவிர்த்து இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா, ஸோ நிறைய பேர் கேமராவும் ஒரு முக்கியமான காம்பனண்டாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் ஜஸ்ட் செல்ஃபி எடுக்கணும், கேமரா ஃபோட்டோகிராஃபி ஷூட்டிங் இதெல்லாம் ப்ரொஃபஷனலாக கேமரா வாங்க காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோனை தான் நம்பியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேனலில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 8 சீரிஸை போலவே இருக்குன்னு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேக் பேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. கூடவே இதோட கேமரா ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சலோட ரேர் கேமுமே ஃப்ரண்ட் கேமை பற்றி செல்ஃபி கேம் பற்றின டீடைல்ஸ்லாம் கிடைக்கல. ஸோ பேக் கேம் ரேர் கேம் 64 மெகாபிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக மோர் தேன் இனஃப் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, நார்மல் ஷூட்டிங் ரெக்கார்டிங், யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி ஆன்லைன்ல கோர்ஸ் சம்திங் படிச்சு கொடுக்குறீங்க, யூடெமி அப்புறமா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 64 மெகாபிக்சல் மோர் தேன் இனஃப். ஆல்ரெடி உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. 64 மெகாபிக்சல் கேமரா ஒரு குவாட் கேமரா இந்த ஃபீச்சர்ஸையும் மேட்ச் பண்ணிடலாம். உங்களுக்கான நீங்க எதிர்பார்க்கிற ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குமோ அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கேமரால இந்த ஸ்மார்ட் போன்ல எதிர்பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் ஒரு 5G ஸ்மார்ட் போனா லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது போல ஆரம்பத்திலே சொல்லுவேன். கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு 5G சிப்செட்டோட தான் லான்ச் பண்ண போகுது. டைமென்சிட்டி 810 ஒரு 5G ஸ்மார்ட் போனை தான் லான்ச் பண்ண போறாங்க. அப்புறமா இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி மேசிவ் பேட்டரியோட லான்ச் பண்ண போறாங்க. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல
30,200 mAh ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் முடிஞ்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கூட டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளவு தூரம் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் வரைக்குமே இருக்குது. நீங்கள் கேமிங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனுக்கு எல்லாமே 90 ஹெர்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் 120 ஸ்மார்ட் ஃபோன் 120 ஹெர்ட்ஸ் வரைக்குமே அவங்க கொண்டு போகிறாங்க. அது உங்களோட டிஸ்பிளே அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 90 ஹெர்ட்ஸ் இருக்குல்ல ப்ரைஸ் ஓவராலாக ப்ரைஸ் வந்துட்டு பட்ஜெட்டில் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணால் 90 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ஓவராலாக 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா வேற லெவல் கேமிங்காக இருக்கணும். அதோட நீங்கள் என்னடா ஸ்பெக்ஸ் வச்சிருந்தாலும் என்னதான் ஹை கான்ஃபிகரேஷனோட ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தாலும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அதாவது எவ்வளவு தூரம் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தா பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களோட ஸ்பீட் வந்துட்டு பாட்டில் நெக்கிங் கிடையாது. ஆக்சுவலாக கிராஃபிக் கார்டு ப்ராசர் அண்ட் பாட்டில் நெக்கிங் சொல்லியிருக்கேன். பாட்டில் நெக்கிங் கிடையாது. ஸோ எந்த அளவு தூரம் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கோ அந்த அளவு தூரம் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுமே கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஜிகே ஜென்ரல் நாலேஜுக்கு தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்பெக்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோத்துக்குப்பா லான்ச் ஆக போகுது அப்படின்னு கேட்டேன்னா ஈவன் ஐ ஹேவ் நோ ஐடியா. அதை பற்றி நான் டீட்டெயில் சொல்ல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணா அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபல் லான்ச்சாக தான் இருக்க போகுது. ஸோ இந்தியாவுக்கு மட்டுமே டார்கெட் பண்ணி லான்ச் பண்ண மாட்டான். ஒரு சில எக்ஸ்ட்ரா நாடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கண்ட்ரிஸ் மேட்ச் பண்ணி ஒரு ஏரியா இந்த ஸ்மார்ட் ஃபோனை குளோபல் லான்ச் அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் மிட் ஆஃப் ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஓரளவு தூரம் பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் ஆகஸ்ட்ல லான்ச் ஆகும் அப்படிங்கிறது போல நிறைய லீக்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ ஆகஸ்ட் மாதத்தோட எண்டுக்குள்ள Realme 8s இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா நாங்களாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெக்ஸோட நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எவ்வளோத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை தவிர கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோட கண்டென்ட் அவர் தான் வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தவறாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய பெல் சிம்பிளே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எழுதிச்சுக்கோம். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.